வணக்கம். சுவையான முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 200 கிராம் பாசிப்பருப்பு இது நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தண்ணி நம்ம சூடு பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 கப்பு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், நறுக்கின வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முருங்கைக்கீரையை நல்லா அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இப்போ இதில் கீரையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை கொத்து கொத்தா அப்படி நின்றுடும். அதனால் நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி பிரித்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீரை நல்லா வேகும். இல்லைனா ஒரு இடத்துல அப்படி கொத்து கொத்தா எப்படி போட்டோமோ அதே மாதிரி நின்றுடும். அப்புறம் பருப்பு கீரை எல்லாம் ஒன்றா சேராது. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். ஸோ பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியே சரியாக இருக்கும். 5 டம்ளர் தண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே சரியாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா இன்னும் அடி பிடிச்சிரும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு அரை டம்ளர் தண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்ச உடனே பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் 2-3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது நல்லா வதக்கிட்டு அப்புறம் நல்லா திருகி வச்சுருக்க தேங்காய் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். போட்டு இந்த தேங்காயும் நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அந்த வெந்துட்டுருக்க கீரையில் நம்ம கொட்டிட போகிறோம். இப்போ இதில் தாளிச்சதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரையை எப்பயுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டிங்கன்னா அதோட கலர் போயிடும். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு கொதி இன்னும் 2-3 கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடும். முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். அதில் ப்ரெஷர்லாம் போட வேண்டாம். நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே முருங்கைக்கீரை நல்லா வெந்துடும். ஸோ இது நல்லா 1 கொதி வந்தோடனே நம்மளோட முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடும்.
முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.